அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் டாக்டர் ஜேபி. கடந்த 3 வாரங்களாக மூட்டு வலிகளுக்கான முத்திரைகள் குறித்து பார்த்தோம். மூட்டு வலிகள் சாதாரணமாக எல்லாருக்கும் ஒரு 40 வயசுக்கு மேலே வர்றது தான். உங்கள் வேலையின் தன்மையை பொறுத்து அதுக்கு முன்னாடி கூட வரலாம். இந்த மூட்டு வலிகளுக்கான மிக முக்கியமான காரணமாக இருப்பது ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு பார்த்தோம். இந்த ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸை சரி பண்ணுறதுக்கான 6 முத்திரைகள், அது எப்படி பண்ணுறது, எவ்வளோ நேரம் பண்ணுறது எல்லாம் கடந்த வீடியோக்களில் பார்த்தோம். இது அந்த சீரீஸில் 4வது வீடியோ. இந்த மூட்டு தேய்வுகளுக்கு மிக முக்கியமாக காரணமாக இருப்பது இந்த 2 மூட்டுகளுக்கு நடுவில் உள்ள அந்த கார்டிலேஜ் தேய்ஞ்சு போகிறது. ஏன் கார்டிலேஜ் தேயுது அப்படின்னா அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. அதை பற்றியெல்லாம் நம்ம விரிவாக பார்த்தோம். அதில் ஒரு முக்கியமான காரணம், இந்த 2 மூட்டுகளுக்கு நடுவில் உள்ள அந்த கேப்சூலுக்குள்ள ஒரு ஃப்ளூயிட் இருக்கும். அது சைனோவியல் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் அதை லூப்ரிகேட் பண்ணுறது, தேய்மானத்தை தடுப்பது. அப்போ இந்த ஃப்ளூயிட் குறையும் போது, அந்த சுரப்பு குறையும் போது இது தேய்மானத்தை அதிகப்படுத்தும். அந்த கார்டிலேஜ் தேய்மானத்தை அதிகப்படுத்தும், மூட்டு வலிகள் அதிகமாகும். அப்போ திருப்பி அதை எப்படி லூப்ரிகேட் பண்ணுறது? அப்போ இந்த சைனோவியல் ஃப்ளூயிட்னா என்ன, அதை எப்படி நம்ம அதிகரிக்க முடியும், அது குறித்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இது ஸ்டெப் 7, லூப்ரிகேட்டிங் தி ஜாயிண்ட். ரீலூப்ரிகேட்டிங், மீண்டும் அந்த சுரப்பை தூண்டுவது எப்படி, அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த சைனோவியல் ஃப்ளூயிட், இட்ஸ் a thick slippery lubricant fluid found in the joint cavities. எல்லா ஜாயின்ட்ஸ்லையும், மூட்டுகள்லையும் 2 எலும்புகளுக்கு நடுவில் இந்த சைனோவியல் ஃப்ளூயிட் இருக்கும். இப்போ ஒரு எந்திரத்தின் பாகங்கள் தேவை இல்லாமல் இருக்கிறதுக்காக ஆயில் போடுற மாதிரி, கிரீஸ் போடுற மாதிரி, இங்கே இந்த தேய்மானம் நடைபெறாமல் தடுக்க ஒரு லூப்ரிகேட்டிங் ஜாயிண்ட், ஒரு லூப்ரிகேட்டிங் ஃப்ளூயிட் இருக்கு. இட் ரெடியூசஸ் ஃபிக்ஷன் பிட்வீன் தி போன்ஸ். அந்த 2 எலும்புகளுக்கு நடுவில் உள்ள உராய்வை இது தடுக்கும். ஏ ஹெல்த்தி நீ ஜாயிண்ட், ஒரு ஆரோக்கியமான ஒரு நீ ஜாயிண்டில் இந்த ஃப்ளூயிடின் அளவு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3லேருந்து 4 ml. ரொம்ப சின்ன அளவு தான். 3லேருந்து 4 ml ஃப்ளூயிட் உள்ள இருக்கும். இது குறையும் போது தான் பிரச்சனைகள் உருவாகும். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், மேலே ஒரு போன், கீழே ஒரு போன். இந்த 2 சுற்றி ஒரு சைனோவியல் மெம்பரெயின் அப்படின்னு ஒன்று இருக்கு. இந்த 2 போனுக்கு நடுவில் ஒரு போனோட எண்டையும் கார்டிலேஜ் இருக்கு. இந்த சைனோவியல் மெம்பரெயினுக்குள்ள சைனோவியல் ஃப்ளூயிட் இருக்கு. இந்த படத்தில் எல்லாமே அது தெளிவாக காட்டியிருக்கிறேன். மேலே ஒரு எலும்பு, கீழே ஒரு எலும்பு. இந்த 2 எலும்பும் சுற்றி ஒரு கேப்சூல் மாதிரி ஒன்று, அதை சைனோவியல் மெம்பரெயின் சொல்லுவோம். 2 எலும்புக்கும் கீழ்ப்பாகத்தில், இதோட மேற்பாகத்தில் கார்டிலேஜ் இருக்கு. இந்த கார்டிலேஜ் ஒன்றோடு ஒன்று உராயாமல் தடுக்க இந்த கேப்சூலுக்குள்ள ஒரு ஃப்ளூயிட் இருக்கு, அதுதான் சைனோவியல் ஃப்ளூயிட். இந்த சைனோவியல் ஃப்ளூயிட் தேவையான அளவு, இந்த 3லேருந்து 4 ml இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. அது குறையும் போது தான் பிரச்சனைகள் வருது. ஓவர் டைம், வயசாக தி வால்யூம் அண்ட் குவான்டிட்டி ஆஃப் தி சைனோவியல் ஃப்ளூயிட் டிக்ரீசஸ். வயது அதிகமாக இந்த சுரப்பு குறையும். வேறு பல காரணங்கள் உண்டு, அதையும் நம்ம பார்க்கலாம். இந்த சுரப்பு குறையும் போது இட் காசஸ் தி கார்டிலேஜ் டு ரப் டுகெதர். இந்த கார்டிலேஜ் ஒன்றோடு ஒன்று உராயும். இப்போ அங்கே தேய்மானம் உண்டாகும், லீடிங் டு ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ். இதுதான் பேசிக்கான விஷயம். இந்த சைனோவியல் ஃப்ளூயிடில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான கண்டென்ட் வந்து ஹைலுரானிக் ஆசிட். ஹைலுரானிக் ஆசிடுங்கிற ஒரு ஆசிட் இருக்கு. லூப்ரிசின் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் இருக்கு. சில ப்ரோட்டீன்ஸ் இருக்கு, என்சைம்ஸ் இருக்கு, இயக்கநீர்கள். என்சைம்ஸ் தான் இயக்கநீர்கள் தமிழில், ப்ரோட்டீனா புரதம். இது எல்லாமே இந்த ஃப்ளூயிடில் இருக்கு. இந்த ஃப்ளூயிடோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து 3. ஒன்று லூப்ரிகேஷன், இந்த உராய்வை தடுப்பது. 2வது ஷாக் அப்சார்ப்ஷன்,
எப்படி ஒரு பைக்கில் வந்து ஷாக் அப்சார்வர் வச்சுருக்கோமோ, ஒரு காரில் ஷாக் அப்சார்வர் இருக்குது, அது மேலே கீழே போகும்போது, மேடு பள்ளத்தில் போகும்போது ஓரளவு அது அந்த ஜால்ட்டிங்கை தடுக்கும். அதே மாதிரி இந்த சைனோவியல் ஃப்ளூயிட் நீங்கள் நடக்கும்போது நடக்கிற அந்த விசை, அந்த அதிர்வு, அதை குறைக்கும், எலும்புகள் டேமேஜ் ஆகாமல் தடுக்கும். மூணாவது முக்கியமான விஷயம் நியூட்ரியன் டெலிவரி. அது ஒன்று பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். லூப்ரிகேஷன், இட் கீப்ஸ் தி கார்ட்லேஜ் ஸ்லிக். இந்த கார்ட்லேஜுக்கு நடுவில் எப்போவுமே ஒரு மாய்ஸ்சர் இருக்கும், ஒரு எண்ணெய் தன்மையோட வச்சிருக்கும், ஒரு க்ரீஸ் போட்ட மாதிரி, ஒரு இயந்திர பாகத்தில் க்ரீஸ் போட்ட மாதிரி, allowing the knee to bend and straighten effortlessly. இந்த ஃப்ளூயிட் இருக்கிற வரைக்கும் உங்கள் முட்டு நீங்கள் மடக்கிறது, நீட்டுறது, அதில் வந்து உராய்வு இருக்காது, பெரிய பிரச்சனை இருக்காது, வலி இருக்காது. இது லூப்ரிகேஷன். ஷாக் அப்சார்ப்ஷன், இட் ஆக்ட்ஸ் as a cushion. It cushions the end of bones during high impact activities like running or jumping. நீங்கள் குதிக்கும்போது இல்லை ஓடும்போது அதிகப்படியான ப்ரெஷர் அந்த முட்டி ஜாயிண்டில் வருது. உடல் எடையை தாங்கிறது அந்த முட்டி தான், கால் முட்டுகள். அப்போ இது நடுவில் இந்த ஹை இம்பேக்ட் ஆக்டிவிட்டீஸில் டேமேஜ் ஆகாமல் தடுக்கிறது இந்த சைனோவியல் ஃப்ளூயிட். மூணாவது பார்த்தீங்கன்னா நியூட்ரியன் டெலிவரி. இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம உடலில் உள்ள ஒரு செல்லுக்கும் தேவையான நியூட்ரியன்ஸ், சத்துக்கள், அது நலமாக இயங்க தேவையான புரதம், விட்டமின்ஸ், ஆக்சிஜன், இதெல்லாம் எப்படி போகுது? நம்முடைய இரத்தத்தின் வழியாக ஒரு செல்லையும் சென்றடையுது. ஆனால் இந்த கார்டிலேஜில் இரத்த ஓட்டம் கிடையாது, இரத்த நாளங்கள் கிடையாது. அப்போ டைரக்டாக ரத்தம் வழியாக இந்த நியூட்ரியன்ஸ் வந்து அந்த கார்டிலேஜை சென்று அடைய முடியாது. தே ஆர் ஏ வாஸ்குலர். ஏ வாஸ்குலர்னால் அதில் வந்து வாஸ்குலேஷன், அந்த ஆர்ட்ரியோ இல்லது வெயின்ஸோ கிடையாது, கேபிலரிஸ் கிடையாது. அப்போ இந்த சைனோவியல் ஃப்ளூயிடில் தான் அந்த கார்டிலேஜுக்கு தேவையான சத்துக்கள் இருக்கும். புரதம் இருக்குதுன்னு ஏற்கனவே பார்த்தோம். லூப்ரிசின் வந்து லூப்ரிகேஷனுக்காக, இந்த ஹைலூரானிக் ஆசிட், இந்த லூப்ரிசின், அதில் இருக்கிற புரதம், புரோட்டீன், இந்த மூன்றும் இந்த கார்டிலேஜ் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கும் வளரவும் உதவி செய்யும். அப்போ இந்த கார்டிலேஜ் உயிரோடு இருக்கணும் அப்படின்னா, அது சர்வைவ் ஆகணும் அப்படின்னா அதுக்கு தேவையான சத்துக்கள் வேணும். இந்த சத்துக்களை தருவது உங்களுடைய சைனோவியல் ஃப்ளூயிட். இந்த சைனோவியல் ஃப்ளூயிடில் ஏதாவது உங்களுக்கு குறைபாடு வந்தது அப்படின்னா கார்டிலேஜ் வந்து குறைபாடு வரும். How to increase the synovial fluid naturally? இந்த சைனோவியல் ஃப்ளூயிடை எப்படி அதிகப்படுத்துறது, எப்படி உராய்வை தடுப்பது, எப்படி டேமேஜை தடுக்கிறது, இதுதான் இன்னைக்குள்ள வீடியோ. ஃபர்ஸ்ட் வந்து மூவ்மெண்ட் அண்ட் எக்ஸசைஸ். இந்த முட்டி மூவ்மெண்ட்லேயே இருக்கும்போது, இல்லை நீங்கள் தொடர்ந்து சில எக்ஸசைஸை பண்ணும்போது, உதாரணமாக வாக்கிங், இது பண்ண சைனோவியல் ஃப்ளூயிட் செக்ரீஷன் அதிகமாகும். ரெண்டாவது, சைனோவியல் ஃப்ளூயிட் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆதாரமாக இருப்பது தண்ணி தான், அது ஒரு ஃப்ளூயிட். அப்போ ஒரு மேஜர் காம்பனண்ட் வந்து வாட்டர். அப்போ தேவையான அளவு நீங்கள் தண்ணி குடிக்கணும். ப்ராப்பர் ஹைட்ரேஷன், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி டயட். நம் உண்ணும் உணவில் சில உணவுகள் உடலில் இன்ஃப்ளமேஷன் வீக்கம்னு அர்த்தம், அந்த வீக்கத்தை அதிகமாக்கும், செல்களில் வீக்கத்தை அதிகமாக்கும். அந்த மாதிரி உணவுகளை தவிர்க்கணும். முக்கியமான அடுத்த விஷயம் ஆயில் மசாஜ். ஆயில் போட்டு அந்த இதில் முட்டியில் மசாஜ் பண்ண அந்த ஆயில் உள்ளே போகும். அது ஓரளவு உங்களுக்கு உராய்வை தடுக்கும். அடுத்தது மெயின்டைன் ஹெல்த்தி வெயிட். இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. உங்களுடைய வெயிட் அதிகமாக அந்த மூட்டுகளில் அழுத்தம் அதிகமாகும். நம்முடைய கால் மூட்டுகள் தான் முழு உடலின் வெயிட்டையும் தாங்குது. அப்போ உங்களுடைய வெயிட் இயல்பை விட அதிகமாக இருந்தால், ஒபிசிட்டி இருந்தால், உங்களுக்கு மூட்டு தேய்மானம் அதிகமாகும். வெயிட் அதிகமாக அந்த ஸ்ட்ரெஸ் அதிகமாகுது, உங்களுக்கு இந்த சைனோவியல் ஃப்ளூயிடோட அளவு குறையுது. அப்போது இதெல்லாம் நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணோன்னா
அந்த சைனோவியல் ஃப்ளூயிடை குறையாமல் தடுத்து கொள்ள முடியும். அந்த கார்டிலேஜ் தேய்மானத்தை தடுக்கலாம். இந்த மூவ்மெண்ட் அண்ட் எக்ஸசைஸில் பார்த்தீங்கன்னா எது பெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோ இம்பேக்ட் ஆக்டிவிட்டீஸ். ஆல்ரெடி மூட்டில் தேய்மானம் இருக்குது. இப்போ போய் நீங்கள் ரன்னிங் எல்லாம் பண்ணீங்க இல்லை ஜம்பிங் பண்ணீங்கன்னா அது வலி அதிகமாகும். அப்போது அது ஒரு நல்ல எக்ஸசைஸ்ன்னு சொல்ல மாட்டேன். அப்போ இதுக்கான எக்ஸசைஸ் என்ன? முதல்ல இந்த நோய் வந்து ஒரு வயதுக்கு மேலே தான் பெரும்பாலும் வரும், 40 வயதுக்கு மேலே. திடீர்னு 40 வயதுக்கு மேலே போய் நீங்கள் ரன்னிங் ஜம்பிங் எல்லாம் பண்ண முடியாது. அப்போ பெஸ்ட் எக்ஸசைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் ஒரு நல்ல எக்ஸசைஸ், சைக்கிளிங் பண்ணலாம், சைக்கிள் ஓட்டலாம், இல்லை பிரிஸ்க் வாக்கிங். மூட்டில் அதிகமாக எடையை போடாமல் பிரிஸ்க் வாக்கிங்னால சுறுசுறுப்பாக நடக்கிறது. இந்த ஜாகிங் அப்படிங்கிற மெல்லோட்டம் வேண்டாம், ஜாகிங் வேண்டாம், ரன்னிங் வேண்டாம், நல்ல பிரிஸ்க் வாக்கிங். Generally, these exercises generally compress and release the joint, which pumps synovial fluid through them. இந்த எக்ஸசைஸ் பண்ண சைனோவியல் ஃப்ளூயிடோட செக்ரேஷன் அதிகமாகும், மூட்டுகளில் உள்ள உராய்வு குறையும், உங்களுடைய கார்டிலேஜ் டேமேஜ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிக்கும். அடுத்த ஸ்ட்ரென்த் ட்ரைனிங். நம்ம கால் மூட்டு அதை சப்போர்ட் பண்ணக்கூடியது நம்முடைய மசில்ஸ், நம்முடைய தசைகள். தொடையில் இருக்கிற முன்புறம் இருக்கிற தசைகள், பின்புறம் இருக்கிற தசைகள், குவாட்ரிசெப்ஸ் அண்ட் ஹாம்ஸ்ட்ரிங்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த குவாட்ரிசெப்ஸ் மசில்ஸும் ஹாம்ஸ்ட்ரிங் மசில்ஸும் தான் காலை நீட்டம் அடக்க உதவுது. இந்த மசில்ஸ் வீக் ஆகும்போது அந்த முட்டிக்கான சப்போர்ட் குறைஞ்சு போயிடும். முட்டிக்கான சப்போர்ட் குறைஞ்சதுன்னா உங்களுக்கு சைனோவியல் ஃப்ளூயிடோட அளவும் குறையும், முட்டி தேய்மானம் அதிகமாகும், முட்டியில் வலி அதிகமாகிடும். அப்போ முக்கியமான ஒரு விஷயம் என்ன? மூட்டுகள் மட்டும் நலமாக இருந்தாலும் பத்தாது, அந்த முட்டியை சப்போர்ட் பண்ணக்கூடிய, தாங்கி பிடிக்கக்கூடிய, இல்லை ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய அந்த குவாட்ரிசெப்ஸ் மசில்ஸும் ஹாம்ஸ்ட்ரிங்ஸ் மசில்ஸும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். இதுக்கு ஸ்ட்ரென்த் எக்ஸசைசஸ் பண்ணணும். அந்த ஸ்ட்ரென்த் எக்ஸசைசஸ் என்னங்கிறது வந்து நான் அப்புறமா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஒரு சார்ட் போட்டு விட்றேன். ஓகே, இதை வந்து நம்ம இப்போது வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா அது வீடியோ ரொம்ப லாங்காக போயிடும். ரெண்டாவது உங்களுக்கு அது ஞாபகத்தில் வச்சுக்கிறதும் கஷ்டமாக இருக்கும். ஒரு சார்ட் மாதிரி நான் போட்டு விட்றேன், என்னென்ன எக்ஸசைஸ் முதல்ல நீங்கள் பண்ணணும் அப்படின்னு. அது ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுட்டு நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ அந்த ஸ்ட்ரக்சரல் சப்போர்ட் தான் இங்கே முக்கியமான விஷயம். அந்த ஸ்ட்ரக்சரல் சப்போர்ட்டை தரக்கூடியது நம்முடைய மசில்ஸ். அந்த மசில்ஸை ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்கான ட்ரைனிங். அடுத்தது ரெகுலர் ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைசஸ். காலை நீட்டி மடக்கிறது, கால் அகல விரிக்கிறது, இந்த மாதிரி எக்ஸசைசஸ் தான் நீங்கள் முதல்ல ஆரம்பிக்கணும். அந்த ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைசஸ் இட் வில் ஸ்ட்ரெங்தன் யுவர் மசில்ஸ். வெயிட் பேரிங் எக்ஸசைசஸும் பண்ணலாம், ஆனால் அது ரெண்டாவது. முதல்ல பண்ண வேண்டியது ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைசஸ். இன்கார்பரேட்டிங் டெய்லி டைனாமிக் ஸ்ட்ரெச்சஸ் இம்ப்ரூவ்ஸ் ஃப்ளெக்சிபிலிட்டி. இந்த ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைசஸ் பண்ண உங்களுடைய மூட்டுகளின் ஸ்ட்ரென்த் அதிகமாகும், ஃப்ளெக்சிபிலிட்டி அதிகமாகும், அந்த ஸ்டிஃப்னஸ் எல்லாம் மறைஞ்சு போயிடும். It distributes the existing fluid evenly throughout the joint capsule. இந்த fluid வந்து joint capsule ஃபுல்லாக பரவ உதவி செய்யும். அப்போ முக்கியமானது இந்த ரெகுலர் ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைசஸ். நம்ம நடக்கும்போது கூட இந்த ஸ்ட்ரெச்சிங் நடக்குது. நீங்கள் ஒரு சைக்கிள் ஓட்டும்போது நடக்கிறது அங்கே ஸ்ட்ரெச்சிங் தான். அப்போ இந்த எக்ஸசைசஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த மசில்ஸை ஸ்ட்ரெங்தன் பண்ணும். அடுத்தது ப்ராப்பர் ஹைட்ரேஷன். Synovial fluid is a water-based fluid. அதில் பேஸ் வந்து வாட்டர் தான். அப்போ நம்ம குடிக்கிற தண்ணீரின் அளவு குறைபட்டால், இல்லை உங்களுக்கு வேர்வை ரொம்ப அதிகமாக இருக்குது, நீங்கள் குடிக்கிற தண்ணியெல்லாம் வேர்வையாக ஆவியாக போயிடுது அப்படின்னா இங்கே பிரச்சனை வரும். நான் தான் நிறைய தண்ணி குடிக்கிறேன்னாவும் அந்த தண்ணி எங்கேயோ ஒரு இடத்துல லாஸ் ஆகிடுது.
இல்லை உங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்குது, அது கண்ட்ரோலில் இல்லைன்னா உங்களுக்கு சிறுநீர் அதிகம் போகும், அடிக்கடி சிறுநீர் கழிக்க வேண்டியது இருக்கும். அப்போ நீங்கள் குடிக்கிற தண்ணியெல்லாம் சிறுநீரில் வெளியே போயிடும். அப்போ டயபெட்டிஸ் உள்ளவங்க முதல்ல டயபெட்டிஸை கண்ட்ரோல் பண்ணணும், அந்த ஃப்ரீக்வன்சி ஆஃப் யூரினேஷனை குறைக்கணும். இல்லை அதை காம்பன்சேட் பண்ணுற அளவுக்கு தண்ணி அதிகமாக குடிக்கணும். இப்போ ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்லப்போனால் ஒரு நாளையில் 2லேருந்து 3 லிட்டர் வரைக்கும் தண்ணி குடிக்கணும். அது என்ன 2லேருந்து 3 லிட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கிளைமேட்டிக் கண்டிஷனை பொறுத்தது அது. இப்போ வழக்கமாக என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு நாளைக்கு 8 டம்ளர் தண்ணி குடிக்கணும் அப்படின்பாங்க. ஆனால் அந்த 8 டம்ளர் தண்ணிங்கிறது ஒரு ஹாட் கிளைமேட்டுக்கு அல்ல, அது ஒரு வெஸ்டர்ன் ஸ்டாண்டர்ட், மேலை நாட்டு அறிவுரை. ஒரு நாளைக்கு 8 டம்ளர் தண்ணி குடி. எங்கள் குளிர் பிரதேசங்களில் உங்களுக்கு வேர்வை கம்மியாக இருக்கும், அப்போ அவங்களுக்கு தேவையான தண்ணீரின் அளவு கொஞ்சம் குறையும். நம்ம ஒரு குளிர் பிரதேசத்தில் இருக்கிறவனுக்கு 8 டம்ளர் கரெக்டாக இருக்கும். ஆனால் நம்ம மாதிரி இந்தியா மாதிரி ஒரு ஹாட்டான கண்ட்ரி அப்படின்னு இருக்கும்போது இந்த 8 டம்ளர் நமக்கு பத்தாது. மினிமம் 12 டம்ளர். 12 டம்ளர்னா கிட்டத்தட்ட ஒரு 2.5 லிட்டர் வரும். அந்த 12 டம்ளர் தண்ணி கட்டாயம். ஒரு 12லேருந்து 15 வரைக்கும் வச்சுக்கலாம். உங்களுடைய உடலின் எடையை பொறுத்தது. உங்கள் உடல் எடை அதிகமாக இருந்தால் நீங்கள் குடிக்கிற தண்ணீர் அளவும் அதிகமாகணும். நீங்கள் ரொம்ப ஒல்லியாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு தேவையான தண்ணீர் அளவு குறையும். ஸோ மினிமம் ஒரு 12 டம்ளர்னு கணக்கு வச்சுக்கோங்க. ஆனால் ஒரே நேரத்தில் அதை குடிக்கக்கூடாது. த்ரூ அவுட் தி டே, நாள் ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சமாக சிப் பண்ணிக்கிட்டே இருங்க. சிலர் என்ன பண்ணுவாங்க, வாட்டர் தெரப்பி பண்ண போகிறேன் அப்படின்னு காலையில் எழுந்த உடனே ஒரு 2 லிட்டர் 3 லிட்டர் தண்ணியை ஒன்றா குடிப்பாங்க. இந்த 1.5 லிட்டர் தண்ணி குடிக்கிறதுன்னு ஒரு வாட்டர் தெரப்பி ஒன்று இருக்குது. ஆனால் அது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களை கிட்னியை ஸ்ட்ரெயின் பண்ணும், கிட்னியை ஓவர்லோட் பண்ணிடும். இந்த 1.5 லிட்டர் தண்ணியை ப்ராசஸ் பண்ணி வெளியே அனுப்புறதுக்கு கிட்னி சடனாக ஓவர் ஒர்க் பண்ணணும். இது நாளைக்கு கிட்னி நோய்களில் கொண்டு விட்டுடும், சிறுநீரகங்கள் பாதிக்கப்படும். ஸோ இந்த காலையில் எழுந்தவுடனே வெறுமயத்தில் 1.5 லிட்டர் தண்ணிங்கிறது வேண்டாம். அந்த வாட்டர் தெரப்பி வேண்டாம், 5 டம்ளர் குடி 7 டம்ளர் குடின்னு சொல்லுவாங்க. அதை பண்ணாதீங்க. த்ரூ அவுட் தி டே, நாள் ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி குடிச்சிக்கிட்டே இருங்க. இது இந்த ஃப்ளூயிடை தேவையான அளவு சுரக்க வைக்கும். அப்போ முக்கியமான விஷயம் என்ன? உராய்வை தடுப்பது, லூப்ரிகேஷனை தருவது, அந்த கார்டிலேஜ் டேமேஜை தடுக்கிறது, அங்கே இருக்கிற சைனோவியல் ஃப்ளூயிட், அந்த ஜாயிண்டில் இருக்கிற சைனோவியல் ஃப்ளூயிட். இந்த சைனோவியல் ஃப்ளூயிட் அதிகமாக சுரக்கணும் அப்படின்னா அங்கே பம்பிங் இருக்கணும். இது ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைசஸ், இல்லை வாக்கிங், ஸ்விம்மிங், சைக்கிளிங். நீங்கள் ஆக்டிவாக இருக்கணும். மொத்தத்தில் சொல்ல போகிறேன், நீங்கள் ஆக்டிவாக இருக்கணும். அடுத்தது தேவையான அளவு தண்ணி குடிக்கணும். ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைசஸ் பண்ணலாம், ஸ்ட்ரெங்தனிங் எக்ஸசைசஸ் பண்ணலாம். மூணாவதான கடைசியாக இன்னொரு விஷயம் சில உணவுகள் செல்களில் வீக்கத்தை உண்டுக்கணும், சில உணவுகள் வீக்கத்தை குறைக்கும். அப்போ அந்த வீக்கத்தை அதிகப்படுத்துகிற உணவுகள் பல விதமான நாள்பட்ட நோய்களை உருவாக்கும், இன்ஃப்ளமேட்டரி ஃபுட்ஸ். அப்போ அந்த இன்ஃப்ளமேட்டரி ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணணும். ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி டயட்னு இருக்குது, அந்த வீக்கத்தை குறைக்கக்கூடிய சில உணவுகள். அது எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை அதிகமாக சாப்பிடணும். வீக்கத்தை அதிகப்படுத்துகிற உணவுகளை தவிர்க்கணும். இன்ஃப்ளமேஷனை உண்டு பண்ணுற உணவுகளை தவிர்க்கணும். இன்ஃப்ளமேஷனை குறைக்கிற உணவுகளை அதிகமாக சேர்த்துக்கணும். இது ஃபுட் தெரப்பி. அடுத்த வீடியோவில் இந்த ஃபுட் தெரப்பி பற்றி நம்ம பார்க்கலாம். அதுவரை இப்போ இன்னைக்கு எடுத்த சப்ஜெக்டை மட்டும் பார்ப்போம். ஆயில் மசாஜ். கடைசியாக வர்றது ஆயில் மசாஜ். மசாஜ் தி நீஸ் வித் லூப்ரிகேட்டிங் சித்தா ஆயில் ஆர் அரோமா பிளெண்ட்ஸ். இதில் 2 விதமான ஆயில் யூஸ் பண்ணலாம். சித்தாலையும் சில ஆயில்ஸ் இருக்குது, ஆயுர்வேதாலையும் இருக்குது. அரோமா தெரப்பிலையும் அருமையான ஆயில்ஸ் இருக்குது, ஆயில் பிளெண்ட்ஸ். அது நம்ம செய்யணும். இந்த ஆயில் பிளெண்ட்ஸை, இந்த பிளெண்டட் ஆயில்ஸை முட்டியில் போட்டு நல்லா மசாஜ் பண்ணி
இப்படி ரவுண்டாக மசாஜ் பண்ணணும். இப்போ இதுதான் முட்டின்னு வச்சுக்கோங்க. ஆயிலை போட்டு இப்படி மசாஜ் பண்ணணும் ரவுண்டாக. ரவுண்ட் மசாஜ், நல்ல மசாஜ், 2 முட்டையிலையும் மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் மசாஜ் பண்ணுங்கள். ஒரு மணி நேரம் அதை வச்சுக்கோங்க. 1 மணி நேரம் முடிஞ்ச பிறகு ஹாட் வாட்டர் ஃபர்மெண்டேஷன், சுடுதண்ணி போட்டு டவல் முக்கி புழிஞ்சு ஒத்தடம் கொடுங்க. இல்லை உங்கள்ட்ட ஹாட் வாட்டர் பேக் இருக்குதுன்னா அதை வச்சுக்கலாம், ஹாட் வாட்டர் பாட்டில் யூஸ் பண்ணலாம். ஆனால் இந்த உப்பு வறுத்து ஒருத்தரும் கொடுப்பாங்க, அது வேண்டாம். உப்பு ஒத்தடத்தில் சமயத்தில் இந்த டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாக இருந்தால் காலில் கொப்பளம் வந்துடும், வேண்டாம். சுடுதண்ணி நல்லா கொதிக்க வச்சு தாங்குகிற சூட்டில் அதை டவலை முக்கி புழிஞ்சு ஒத்தடம் கொடுக்கணும். நீங்களே பண்ண முடிஞ்சால் நல்லது, வேறு யாரையும் எதிர்பார்க்க வேண்டாம். உங்களால் பண்ண முடியாத பட்சத்தில் மற்ற யாராவது வீட்டில் இருக்கிறவங்கள பண்ண சொல்லுங்கள். மெயின்டைன் ஹெல்த்தி வெயிட்டை மெயின்டைன் பண்ணுங்கள். உங்கள் ஹைட்டுக்கு ஏற்றாப்புல, உங்கள் வயதுக்கு ஏற்றாப்புல உங்கள் வெயிட் இருக்கணும். வெயிட்டு ஜாஸ்தியாக அந்த கார்ட்லேஜ் பிரேக் டவுன், அதோட டேமேஜ் அதிகமாகும். எவ்ரி எக்ஸ்ட்ரா கிலோகிராம் ஆஃப் பாடி வெயிட் adds a significant physical pressure to weight-bearing joints like your knees, hips and ankles. அதை சேர்த்துக்கலாம். கணுக்கால், முட்டு, இடுப்பு, இந்த எலும்புகள் தான் நம்மளோட வெயிட்டை தாங்குது. கையில் வெயிட்டை தாங்குறதில்லை. ஷோல்டர் ஜாயிண்டோ இந்த எல்போ ஜாயிண்டோ வெயிட்டை தாங்குறதில்லை. வெயிட்டை தாங்குறது நம்முடைய இடுப்பு எலும்பு, முட்டி எலும்பு, அப்புறம் கீழே உள்ள ஆங்கிள் ஜாயிண்டில் இருக்கிற எலும்பு, இதுதான் வெயிட்டை தாங்குது. அப்போ இந்த வெயிட் பேரிங் ஜாயின்ஸில் தேவைகள் அதிகம் வரக்கூடாது அப்படின்னா உங்களுடைய வெயிட் நார்மலாக இருக்கணும். அதை பார்த்துப்போங்க. அடுத்தது ஸ்டெப் 8 அக்குப்ரெஷர், பெயின் ரிலீவிங் பாயிண்ட்ஸ். அக்குப்ரெஷரில் வலியை குறைக்கக்கூடிய சில புள்ளிகள் உண்டு. அடுத்தது இன்ஃப்ளூயன்சிங் பாயிண்ட். ஒரு சிஸ்டத்துக்கும் ஒரு இன்ஃப்ளூயன்சிங் பாயிண்ட் உண்டு, புள்ளி. அந்த புள்ளியை நீங்கள் தூண்டி விடும்போது அந்த சிஸ்டம் ஆக்டிவேட் ஆகும். இங்கே நம்ம எந்த புள்ளியை தூண்டணும்? இன்ஃப்ளூயன்சிங் பாயிண்ட் ஃபார் போன்ஸ். அப்போ இது முட்டுக்கு மட்டுமல்ல, முழு எலும்புகள் நம்முடைய ஸ்கெலிட்டல் சிஸ்டமும் ஸ்ட்ரெங்தன் ஆகும். இப்போ 40 வயசுக்கு மேலே, 45 வயசுக்கு மேலே பெண்களுக்கு ஆஸ்டியோபோரோசிஸ் அதிகமாக இருக்கும். எலும்பு மெலிதல் நோயின்னு சொல்லுவோம். அந்த ஆஸ்டியோபோரோசிஸ், ஆஸ்டியோபீனியா அதெல்லாம் கூட சரி பண்ணும். இந்த இன்ஃப்ளூயன்சிங் பாயிண்ட்டை நம்ம ஸ்டிமுலேட் பண்ணோம்னா. அடுத்து லோக்கல் பாயிண்ட்ஸ், முட்டியை சுற்றி இருக்கிற அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸ். இந்த 3 குரூப் ஆஃப் பாயிண்ட்ஸையும் நம்ம ஸ்டிமுலேட் பண்ணணும். முதல்ல பார்த்தீங்கன்னா பெயின் ரிலீவிங் பாயிண்ட், தி பெஸ்ட் பெயின் ரிலீவிங் பாயிண்ட் இஸ் LI4, லார்ஜ் இன்டெஸ்டைன் 4 அப்படிங்கிற பாயிண்ட் தான் பெஸ்ட் பெயின் ரிலீவிங் பாயிண்ட் இன் தி பாடி. இட் இஸ் ஃபவுண்ட் ஆன் தி பேக் ஆஃப் தி ஹேண்ட். இங்கே பேக் ஆஃப் தி ஹேண்ட் பிட்வீன் தி பேஸ் ஆஃப் தி தம்ப் அண்ட் தி இண்டெக்ஸ். இந்த தம்புக்கும் இண்டெக்ஸ் ஃபிங்கருக்கும் நடுவில் இந்த இடத்துல டூயிங் ப்ரெஷர் இன் திஸ் பாயிண்ட் வில் ஹெல்ப் ரிலீவிங் பெயின். அந்த படத்தில் பாருங்கள், இந்த இடம். இதை எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கலாம்னா உங்கள் கையை எப்படி வச்சுக்கோங்க. இப்போ இதில் ஹையஸ்ட் பாயிண்ட், அந்த கோடு முடிகிற இடம், இந்த கோடு முடிகிற இடம், இந்த ஹையஸ்ட் பாயிண்ட் இதுதான் LI4 பாயிண்ட். இப்போ இது என்ன பண்ணணும்? கை எப்படி விரிச்சு வச்சுட்டு உங்களோட தம்பை பின்னாடி வச்சுக்கோங்க சப்போர்ட்டுக்கு. இந்த இண்டெக்ஸ் ஃபிங்கரால் அந்த பாயிண்ட்டை நல்லா ப்ரெஷர் கொடுங்க. அந்த பாயிண்ட்டை நீங்கள் தொட்டிங்கன்னா அந்த இடத்துல வலி ஜாஸ்தியாக இருக்கும். இந்த வலி ஜாஸ்தியாக இருக்கிற இடம் தான் கரெக்டான பாயிண்ட். இதில் 2 டைப்பாக நீங்கள் ப்ரெஷர் கொடுக்கலாம். ஒன்று விட்டு விட்டு ப்ரெஷர் கொடுக்கறது, இப்படி ஒரு 20 தடவை கொடுக்கலாம். அல்லது இப்படி அழுத்தமாக பிடிச்சிக்கோங்க. இப்படி அழுத்தமாக பிடிச்சிட்டு ஒரு 7 செகண்ட்ஸ் வச்சுக்கோங்க. மனசுக்குள்ளே 7 என்ற வரைக்கும் வச்சுக்கோங்க. அடுத்தது ரிலீஸ் பண்ணுங்க. 7 செகண்ட்ஸுக்கு ரிலீஸ் பண்ணிடுங்க. ஆஃப்டர் 7 செகண்ட்ஸ் அகெயின் கிவ் ப்ரெஷர். 7 செகண்டுக்கு அப்புறம் திருப்பியும் ஒரு 7 செகண்ட் ப்ரெஷர் கொடுங்க. திருப்பி 7 செகண்ட் விட்டுடுங்க. திருப்பி 7 செகண்ட் ப்ரெஷர், 7 செகண்ட் விட்டுடணும். இப்படி 7 தடவை பண்ணுங்க. இல்லைன்னா இப்படி விட்டு விட்டு 20 தடவை பண்ணுங்க. ஒன்று இது வச்சு கொடுக்கலாம். இல்லை இதில் கொடுக்குற ப்ரெஷர் கம்மியாக இருந்ததுன்னா இப்படி பெருவரில் வச்சுக்கோங்க. இதில் இந்த வரல கீழே சப்போர்ட்டுக்கு வச்சுட்டு பெருவரில் இதில் வச்சு
இப்படி ப்ரெஷர் கொடுங்க. ஒரு 20 தடவை ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வலி உடனடியாக குறையும். இது பெயின் ரிலீவிங் பாயிண்ட். அடுத்தது இன்ஃப்ளூயன்சிங் பாயிண்ட் பார்த்தா முதுகில் இருக்குது. இந்த படத்தில் பாருங்கள், நம்ம கழுத்தில் வந்து 7 எலும்பு இருக்குது, சர்விக்கல் ஸ்பைன்ஸ். C1, C2, C3, C4, C5, C6, C7 சொல்லுவோம். இந்த கழுத்தை அப்படி கொஞ்சம் புரிஞ்சிங்கன்னா அதில் ஒரு போனி ப்ராமினன்ஸ் தெரியும். ஒரு எலும்பு அப்படி கொஞ்சம் தூக்கிட்டு இருக்கும். அதுதான் இந்த C7 அப்படிங்கிற சர்வைக்கல் கழுத்தில் உள்ள 7வது எலும்பு. அதுக்கு அடுத்தது வந்து தொராசிக் 1, T1. அந்த படத்தில் போட்டிருக்கிறது பாருங்கள், அந்த T1. அந்த T1க்கு 2 பக்கமும் ஒரு 1.5 இன்ச் அந்த பக்கம் இருக்கிறது தான் BL11, bladder 11 or UB11, urinary bladder 11 பாயிண்ட். யூரினரி bladder சேனலில் வரக்கூடிய 11வது பாயிண்ட். அந்த T1 வெர்டிபிராக்கு 2 பக்கம் 1.5 இன்ச் அந்த பக்கம், இந்த வலது பக்கம் 1.5 இன்ச்சுக்கு அந்த பக்கம், இடது பக்கம் 1.5 இன்ச்சுக்கு அந்த பக்கம். அந்த பகுதி தான் அந்த UB or BL11. இதுதான் நம்ம உடம்புல உள்ள எல்லா எலும்புகளையும் நம்முடைய ஸ்கெலிட்டல் சிஸ்டத்தை ஸ்ட்ரெங்தன் பண்ணக்கூடிய பாயிண்ட். அந்த பாயிண்டில் நல்லா கை வச்சு ப்ரெஷர் கொடுங்க. இல்லை அதுக்கான ஜிம்மி இருக்குது. ஜிம்மினா இந்த உட்டன் இது இல்லை பிளாஸ்டிக் இது, இந்த ப்ரெஷர் கொடுக்கறதுக்குன்னே ஒரு டிவைஸ் இருக்குது, அதை வச்சு கூட கொடுக்கலாம். அடுத்த லோக்கல் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 2 எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ். நம்ம மூட்டில் கிண்ணம்னு சொல்லுவோம் இல்லையா, பெட்டலா. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ரவுண்டாக இருக்கும் பெட்டலா. இந்த பெட்டலாவுக்கு 2 பக்கம் 2 டிப்ரெஷன், 2 குழி தெரியும். கை வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த பெட்டலாவுக்கு 2 பக்கம் அந்த கிண்ணம்னு சொல்லுவோம், பந்து கிண்ணம். அந்த பந்து கிண்ணத்துக்கு 2 பக்கமும் 2 குழி, 2 டிப்ரெஷன் தெரியும். அந்த 2 இடத்துலையும் ஒரே நேரத்தில் ப்ரெஷர் கொடுக்கலாம். இந்த படத்தில் அது LE16 இருக்கும், மீடியல் ஜியான், லேட்ரல் ஜியான். அந்த 2 பாயிண்ட்லையும் ப்ரெஷர் கொடுக்கணும். ரெண்டாவது இந்த பந்து கிண்ணத்துக்கு மேலே அதில் ரெட்டில் போட்டிருக்காங்க பாருங்க, அந்த படத்தில் ரெட்டில் இருக்கிற அந்த பந்து கிண்ணத்துக்கு மேலே சென்டரில் இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட், அது வந்து LE27. அது லோக்கல் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் 27. அந்த லெக்கில் வர 27th பாயிண்ட் எக்ஸ்ட்ரா பாயிண்ட். இது வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட் அப்படின்னா இந்த அக்குபஞ்சர் மெரிடியன், அக்குபஞ்சர் சேனலில் இல்லாத பாயிண்ட். இந்த 3 பாயிண்ட்லையும் ப்ரெஷர் கொடுக்க கொடுக்க உங்களுக்கு வந்து அந்த லோக்கல் உள்ள பெயின் குறையும், வலி குறையும், வீக்கம் குறையும், மூட்டு ஸ்ட்ரெங்தன் ஆகும். ஓகே. அடுத்தது ஸ்டமக் 36. இது வந்து லேட்டரல் சைடு, நம்முடைய வெளிப்பக்கம், காலுக்கு வெளிப்பக்கமாக முட்டுக்கு கீழே அந்த ரைட்டில் காட்டியிருக்கிறாங்க பாருங்கள். முட்டுக்கு கீழே தொட்டு பார்த்தீங்கன்னா அங்கேயே ஒரு சின்ன டிப்ரெஷன் தெரியும். அந்த இதில் கையை வச்சு அழுத்தினீங்கன்னா வலி தெரியும். அந்த இடத்துல இது பண்ணணும். இது ஸ்டமக் 36. அதுலேயும் இதே தான், ஒரு 20 தடவை அப் அண்ட் டவுன் ப்ரெஷர், ஆனால் டீப் ப்ரெஷராக கொடுக்கணும். இது கை வச்சு கொடுக்கறத விட இந்த ஜிம்மி வச்சு கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அடுத்தது ஸ்ப்ளீன் 9. இப்போ ஸ்டமக் 36 வெளிப்பக்கம் சொன்னோம். ஸ்ப்ளீன் 9 வந்து அது எது உள்பக்கமாக, கிட்டத்தட்ட அதே பிளெயினில் தான் வரும். இந்த பக்கம் ஸ்டமக் 36, உள்பக்கமாக ஸ்ப்ளீன் 9, அந்த முட்டுக்கு கீழே அந்த ஸ்ப்ளீன் 9லையும் ப்ரெஷர் கொடுக்கணும். அடுத்தது பிளாடர் UB or BL40. இது வந்து மூட்டுக்கு பின்பக்கமாக இருக்குது, பாப்புலேட்டிவ் ஃபோர்ஸான்னு சொல்லுவோம். அந்த பின்பக்கம் சென்டர் பாயிண்ட். அந்த ஒரு கோடு வரும் இல்லையா, காலை மடக்கும்போது ஒரு கோடு வரும் இல்லையா, பாப்புலேட்டிவ் க்ரீட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கோட்டில் சென்டர் பாயிண்ட். இதுலேயும் ப்ரெஷர் கொடுக்கணும். 2 கால்லையுமே பண்ணணும். இதெல்லாம் பண்ண அந்த சைனோவியல் ஃப்ளூயிடோட செக்ரீஷன் அதிகமாகும், மூட்டு வலி குறையும், கார்டிலேஜ் திருப்பி வளர ஆரம்பிக்கும். ஸோ அக்குப்ரெஷர் வந்து ரொம்ப எஃபெக்டிவான ஒரு டெக்னிக். ஆனால் கரெக்டாக அந்த பாயிண்ட்டை கண்டுபிடிச்சி நீங்கள் பண்ணணும். அப்போது இதில் வந்து அதை ஐடென்டிஃபை பண்ணுறது, அந்த பாயிண்ட்டை ஐடென்டிஃபை பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதுக்காக தான் நான் ஒரு கைட் புக் ஒன்று போடுறேன். அந்த மூட்டு வலிகளுக்கான ஹோலிஸ்டிக் ஹீலிங் ஒரு கைட் புக் ஒன்று போடுறேன். அந்த கைட் புக்கில் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு படமாகவும் விளக்கத்தோடு தரேன். அதை பார்த்து நீங்கள் பண்ண ஆரம்பிக்கலாம். அதை பற்றி நான் அப்புறமா ஒரு வீடியோவில் சொல்கிறேன்.
அந்த ஜிம்மி, அந்த கைட் புக்கு, அதுக்கான ஆயில்ஸ், இது எல்லாத்தை பற்றி நான் சொல்கிறேன். அடுத்தது ரிஃப்ளெக்ஸாலஜி மசாஜ். இந்த ரிஃப்ளெக்ஸாலஜியோட அடிப்படை கொள்கை என்ன அப்படின்னா, நம்ம உடலில் உள்ள எல்லா உறுப்புகளுக்கும் நம்முடைய கைகளிலும் உள்ளங்கால்லையும் ரிமோட் கண்ட்ரோல் பாயிண்ட்ஸ் இருக்கு. நீங்கள் அந்த பாயிண்ட்டை ஸ்டிமுலேட் பண்ண அந்த பர்டிகுலர் உறுப்பு, அது எந்த இதுக்கான ரிமோட் பாயிண்டோ அந்த உறுப்பு ஆக்டிவேட் ஆகும், ஸ்ட்ரெங்தன் ஆகும். ஹார்ட்டுக்கு ஒரு பாயிண்ட் உண்டு, லங்ஸுக்கு உண்டு, உங்களுடைய எல்லா எலும்புகளுக்கும் உண்டு, மூட்டுகளுக்கு உண்டு, எல்லா நாளமில்லா சுரப்பிகளுக்கு உண்டு, எல்லாத்துக்கும் உண்டு. அப்போ இந்த முட்டுக்கான பாயிண்ட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று இங்கே இருக்குது. ஆனால் மெயினான பாயிண்ட் வந்து இந்த சின்ன விரல், சுண்டு விரலில் இருக்குது. இதில் வந்து இப்போ 2 கோடு இருக்கா, 3வது இங்கே ஒரு கோடு இருக்குது. 1 2 3. இதில் இந்த மேல் கோடு உங்களுடைய ஆங்கிள் ஜாயிண்ட், இந்த 2வது கோடு உங்களுடைய நீ ஜாயிண்ட். இது அந்த ஆங்கிள், இது நீ, இது பாதத்தில் வரும். இது வந்து உங்களுடைய மூட்டு, இது வந்து ஹிப்பு. ஸோ நம்ம இதுக்கு போக வேண்டாம். இங்கே இந்த இடத்துல அழுத்தம் கொடுக்கணும், இப்படியே அழுத்தம் கொடுக்கணும். இல்லை இப்படி மசாஜ் பண்ணணும், ரவுண்டாக மசாஜ் பண்ணணும். அந்த இடத்த ரவுண்டாக மசாஜ் பண்ணுங்க, இல்லை அழுத்தம் கொடுங்க. இப்படி வச்சுட்டு பின்னாடி ஒரு வரல வச்சுக்கோங்க, முன்னாடி ஒரு வரல வச்சு அழுத்துங்க. அந்த இடத்துல உங்களுக்கு முட்டில் பிரச்சனை இருந்ததுன்னா அந்த இடத்துல வலி அதிகமாக இருக்கும். அந்த வலியை தாங்கிட்டு கொஞ்சம் ப்ரெஷர் கொடுங்க. இல்லைன்னா இப்படி ரவுண்டாக மசாஜ் பண்ணுங்க. இதை பண்ண உங்களுடைய முட்டி வலி குறையும். இப்போ வலது முட்டிக்குன்னா வலது கையில், இடது முட்டிக்குன்னா இடது கையில், இப்படி மாற்றி மாற்றி பண்ணணும். இப்போ வலது முட்டியில் இப்படி பண்ணுறோம், வலது முட்டிக்காக. அடுத்து இடது முட்டியில் பண்ணுங்க. ஒரு 20 தடவை இப்படி மசாஜ் பண்ணலாம். இதுவும் ரொம்ப எஃபெக்டிவான ஒரு டெக்னிக், ரிஃப்ளெக்ஸாலஜி டெக்னிக். இதையும் பண்ணுங்க. ஸோ இன்றைக்கி என்னென்ன பார்த்துக்கிறோம், இந்த சைனோவியல் ஃப்ளூயிட்னா என்ன, அது ஏன் குறையுது, அதை நேச்சுரலி எப்படி அதிகப்படுத்துறது. அடுத்ததாக இந்த வலியை குறைக்க, திருப்பி கார்ட்லேஜை வளர வைக்க, சைனோவியல் ஃப்ளூயிட் அளவு அதிகரிக்க அக்குப்ரெஷர் எது பண்ணணும், எந்தெந்த பாயிண்ட் பண்ணணும், ரிஃப்ளெக்ஸாலஜி எது பண்ணணும். இது இவ்வளவு பார்த்தோம். அடுத்த வீடியோவில் அடுத்தது பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம், மசாஜ் ஆயில். அதில் முக்கியமாக அரோமோதெரப்பி, அரோமேட்டிக் ஆயில்ஸை பிளெண்ட் பண்ணி ஒரு மசாஜ் ஆயிலை உருவாக்கி அதை மசாஜ் பண்ணும்போது அந்த ஒரு ஆயிலும் என்னென்ன பண்ணும், எப்படி உங்களுக்கு ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் அது குறைக்கும், எப்படி உங்களுக்கு எலும்புகளை அது வளர வைக்கும், அதை பற்றி விரிவாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதுவரையில் உங்களிடம் விடைபெறுவது டாக்டர் JB. நன்றி, வணக்கம்.